tubercle வந்து பாத்தீங்கன்னா long head of biceps brachii வந்து ஆரிஜின் ஆகுது. ஓகே, so long head of biceps brachii supraclavian tubercle long head of biceps brachii ஆரிஜின் ஆகுது. so இந்த நாட்ச் பேர் வந்து என்ன சொன்னோம்? suprascapular notch. அந்த நாட்ச்கோட பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா homohyoid muscle வந்து ஆரிஜின் ஆகுது. homohyoid suprascapular notch. supraclavian tubercle long head of biceps brachii. இந்த சின்ன நாட்ச் பேர் தான் வந்து suprascapular notch. சார் அது homohyoid suprascapular notchல ஆரிஜின் ஆகிற மசில் தான் வந்து பாத்தீங்கன்னா homohyoid muscle. what is hyoid? hyoid னா hyoid னா bone. நம்மளோட ஆடம்ஸ் ஆப்பிள் இருக்குல்ல, நம்மளோட வோக்கல் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த வோக்கல் பாக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற போன் வந்து பாத்தீங்கன்னா hyoid bone. அந்த hyoid bone ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு சுத்தி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணும். அதுல ஒன் ஆஃப் த மசில் தான் வந்து homohyoid. ஓகேங்களா? homohyoid, sternohyoid அந்த மாதிரி மசில்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அந்த மசில்ல ஒன் ஆஃப் மசில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேப்புலால இருந்து ஆரிஜின் ஆகும். ஸ்கேப்புலால இருந்து ஆரிஜின் ஆகி homohyoid வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஓகே, சாரி, hyoid bone வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மசில் அட்டாச்மெண்ட்ஸ். ஓகே, மசில் அட்டாச்மெண்ட்ஸ்ல எதுக்கு ஆரிஜின் ஆகுது, எதுக்கு இன்சர்ஷன் ஆகுது எல்லாம் புரிஞ்சிச்சா? சார் இன்சர்ஷன் மட்டும் எதுன்னு இன்னொரு சொல்லுங்க சார். இன்சர்ஷன்ஸ் மட்டும் தனியா சொல்றேன். இன்சர்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து anterior surfaceல வந்து costal surfaceல starts from superior border to inferior border, superior angle to inferior angle throughout the medial borderல இன்சர்ட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா serratus anterior muscle வந்து இன்சர்ட் ஆகும். ஓகேங்களா? now on posterior surfaceல மேல superior angle to root of spine வரைக்கும் பாத்தீங்கன்னா levator scapulae muscle வந்து இன்சர்ட் ஆகும். then root of spine இருந்து கீழ வரைக்கும் medial borderல half of the medial வரைக்கும் பாத்தீங்கன்னா medial borderல வந்து பாத்தீங்கன்னா rhomboidus major muscle வந்துட்டு insertion ஆகும். then balance இருக்கிறது medial borderல balance இருந்து inferior angle வரைக்கும் போறது வந்து பாத்தீங்கன்னா rhomboidus minor muscle வந்துட்டு insertion ஆகும். ஓகே, சோ என்னென்ன மசில்ஸ் வந்து இன்சர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே நோ இந்த ஃபேசட் அப்டோமினல் ப்ராசஸ்ல ஒரு ஃபேசட் இருக்குன்னு சொன்னோம்ல, அங்க என்ன போன் அட்டாச் ஆகும்? கிளாவிக்கல் போன் வந்து அட்டாச் ஆகும். சோ அந்த கிளாவிக்கல் போனை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு அந்த ஜாயிண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு அந்த இடத்தை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா லிகமெண்ட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிடும். வாட் இஸ் தி மெயின் ஆக்ஷன் ஆஃப் லிகமெண்ட்? So joint வந்துட்டு ஸ்டெபிலைஸ்டா ஹோல்ட் பண்றது ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் வந்துட்டு லிகமெண்ட் சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி இந்த கிளாவிக்கலையும் ஸ்கேப்புலாவையும் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக அங்க ஒரு லிகமெண்ட் வந்துட்டு அட்டாச் ஆகும். வாட் இஸ் இட் இஸ் கால்ட் as corpoclavicular ligament, costoclavicular ligament. So costoclavicular ligament அதான் வந்து பாத்தீங்கன்னா கிளாவிக்கல்லையும் ஸ்கேப்புலாவும் ஜாயிண்ட் ஆகிற அந்த இடத்தை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கான லிகமெண்ட். ஓகேங்களா? Now moving on to clavicle. கிளாவிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற டியூபர்கள் பேர் என்ன சொன்னேன்? போஸ்டீரியர்ல இருக்க கோனைட் டியூபர்கள், அது கீழ இருக்கிறது ட்ராபிசாய்ட் ரிட்ஜ் சொன்னோம். சோ அந்த ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிகமெண்ட் வந்துட்டு அட்டாச் ஆகும் சொல்றோம். வாட் இஸ் இட் கால்ட் as
நோ லிகமெண்ட். ஒரு லிகமெண்ட் வந்து அந்த இடத்துல அட்டாச் ஆகும்னு சொல்றேன். நோட் ஸ்டெப். கிளாவிக்கல்ல கோனாய்ட் டியூபர்கல்க்கும் ட்ராபெசாய்ட் ரிட்ஜ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு லிகமெண்ட் வந்துட்டு அட்டாச் ஆகும். வாட் இஸ் இட் கால்ட்? பேண்ட். ஒரு பேண்டே அட்டாச் ஆகும். அந்த பேண்ட் ஆஃப் லிகமெண்டோட பேர் என்ன? சோ காஸ்டோகிளாவிகுலர் லிகமெண்ட். அந்த லிகமெண்ட் அங்க இருந்து எங்க வந்து முடியுது? அங்க இருந்து எங்க வந்து முடியுதுன்னு நான் கேக்குறேன். அக்ரோமியன் ப்ராசஸ்ல இந்த ஃபேஸட்டுக்கு பக்கத்துல வந்து இன்சர்ட் ஆகும். ஓகேங்களா? சோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கிளாவிக்கலோட கோனாய்ட் டியூபர்கல்ல இருந்து அக்ரோமியன் ப்ராசஸ் வரைக்கும் அந்த லிகமெண்ட் வந்து இப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணி முடிச்சிடும். ஓகேங்களா? சோ அதுதான் வந்துட்டு ஸ்கேப்ல வந்து கிளாவிக்கலுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்லோகேஷன்ஸ் வந்து ஜாயிண்ட் வந்து டிஸ்லோகேட் ஆகாம ஸ்டெபிலைஸ் பண்ணி முடிக்கிறாங்க. ஓகே.